ஹர ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ எத்திராஜா ராமானுஜா குருவே சரணம். ஸ்ரீ ஆகாசமூர்த்தி பெருமாள் திருவடிகளே சரணம். உலக ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நாம் பார்க்க போகிறது கனவு பலன்கள். நாம் இயந்திர வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கோம். நாம் இருப்பிடத்தில் அயர்ந்து தூங்கும் பொழுது வரும் கனவுகளை பற்றி பார்ப்போம். அந்த கனவுகளில் குடிசை, கட்டிடங்கள், மாளிகை, பாலடைஞ்ச பில்டிங்கு, பாலம், இதெல்லாம் கனவுல வரும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ முதலாவது, அணைக்கட்டில் நீர் வழிந்தோடுவது போல் கனவு வருவது வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் என்பதை குறிக்கும். அணை உடைவது போல கனவு கண்டால் நெருங்கிய நண்பர்களிடமிருந்து பிரிந்து செல்லுதல் மற்றும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை குறிக்கும். ஆயுதம் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை கனவில் கண்டால் துன்பம் நீங்கும். ஆய்வு கூடம் ஒன்றை கனவில் கண்டால் நீங்கள் ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டு அதில் வெற்றி காண்பீர்கள். ஆசிரமம் ஒன்றை கனவில் கண்டால் உங்களுடைய மனம் அமைதியின்றி இருப்பதாக பொருள். ஒரு வீட்டை நீங்கள் கட்டுவது போல கனவு வந்தால் நீங்கள் செய்ய போகும் சாதனைக்கு பல தடைகள் ஏற்பட போகிறது என்று பொருள். ஆனால் அந்த தடைகளை எளிதாய் அகற்றி விடுவீர்கள். ஒரு சிறைச்சாலையை கனவிலே காண நேர்ந்தால் உங்கள் மீது யாரோ வழக்கு தொடர இருக்கிறார்கள் என்று அர்த்தம். சாமர்த்தியமாக செயல்பட்டால் அதிலிருந்து நீங்கள் நிச்சயம் தப்பிக்கலாம். ஒரு மருத்துவமனையை கனவில் கண்டால் உடல் நலத்தில் கவனம் தேவை. ஒரு நினைவு சின்ன வளைவின் கீழ் நீங்கள் நடப்பது போல கனவு கண்டால் பெரிய ஏமாற்றம் வரப்போகிறது. விவேகமாக செயல்பட்டால் அதை சமாளிக்கலாம். கனவில் நினைவு சின்ன வளைவுகள் தோன்றினால் கடின உழைப்பு காரணமாக குறுகிய காலத்தில் வேலை கிட்டும் என்று பொருள். குடிசையை கனவில் கண்டால் பொருளாதார சிக்கலில் இருந்து விடுபட போகிறீர்கள் என்று அர்த்தம். கோட்டையை கனவில் கண்டால் நாம் எடுக்கும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும், மேலும் புகழ் உண்டாகும் என்பதை குறிக்கும். தலைவாசல் சரிந்து விழுவது போல் கனவு கண்டால் குடும்ப ஒற்றுமை குறையும். அதிகாலை கனவாக அது அமைந்தால் தூரத்திலிருந்து அசூப செய்தி வரும் என அர்த்தம். தோரணம் கட்டிய வீட்டின் வாயிற்படிகளை கனவில் காண்பது மிகுந்த இன்பம் ஏற்படுவதை குறிக்கும். நீங்கள் யார் வீட்டு கதவையாவது தட்டுவது போல் கனவு கண்டால் நீங்கள் உங்களுடைய சொந்த வேலைகளில் கவனம் செலுத்தாமல் மற்றவர்களுடைய காரியங்களில் அதிக கவனம் செலுத்துகிறீர்கள் என்பதாகும். பாழான வீட்டை கனவில் கண்டால் குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு துன்பம் உண்டாகும் என்பதை குறிப்பிடும். பழுதடைந்த பாலத்தை உங்கள் கனவில் கண்டால் ஓர் ஆபத்தான காரியத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகப் போகிறது என்று பொருள். அதை செய்து முடிப்பதற்கு பல தடைகள் வரும், ஆனாலும் அதை சமாளித்து நன்மைகள் மட்டுமே செய்வீர்கள். புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தை கனவில் கண்டால் உத்தியோக மாற்றம், நற்பலன் உண்டாகும். தொழிற்சாலைகள் கனவில் வந்தால் புது வியாபாரம் தொடங்கலாம், வெற்றியும் பெறலாம். பெரிய மாளிகை கனவில் வந்தால் பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் என்று பொருள். மேம்பாலங்களின் அடியில் நடந்து செல்வது போல கனவு கண்டால் தொல்லைகள் வரப்போவதாக அறிகுறி என்பதாகும். அதன் மேல் நடந்து செல்வது போல் கனவு கண்டால் வெற்றி நிச்சயம். அதாவது மேம்பாலத்தின் அடியில் நீங்கள் நடந்து செல்வது போல கனவு கண்டால் தொல்லைகள் வரும். அதையே நீங்கள் மேம்பாலத்து மேலே நடந்து போவதாக கனவு கண்டால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிக்கும் வெற்றி கிட்டும் என்பதாக பொருள். ஆகவே ஆன்மீக அன்பர்களே, நாங்கள் சொல்வது எல்லாம் முன்னோர்கள் வலித்த பாகையாகும். நாங்கள் சொல்கிறது எல்லாமே முன்னோர்கள் வழி அமைச்ச பாதையாகும். அதில் அவங்க எங்களை கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க, நாங்கள் இந்த ஊடகம் மூலியமாக உங்களை கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போகிறோம். ஆகையால் நம்பிக்கையோடு ஒவ்வொரு கனவையும் உதாசீனப்படுத்தாமல் தயவு செய்து அக்கறையோடு உங்கள் வாழ்க்கையை நகர்த்துங்கள். தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.